வர வேண்டும் பெரியோர்களே. புதுச்சேரி விட என்ன வந்து இருந்து லோ லோன்னு வர வேண்டும் பெரியோர்களே, எங்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் தாய்மார்களே. வர வேண்டும் பெரியோர்களே, வர வேண்டும் பெரியோர்களே, ஆசி தர வேண்டும் தாய்மார்களே. வர வேண்டும் பெரியோர்களே, சுதியான லயத்தோடு சுரம்யான சுதியோடு சுதிலாய தயத்தோடு வர வேண்டும் பெரியோர்களே, எங்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் தாய்மார்களே. வர வேண்டும் பெரியோர்களே. ஒரு தரப்பிலே ஆணாகிறான பழனியப்பனுக்கு வணக்கம் வணக்கம். பகவான் படைப்பினிலே பெண்ணாகியானால பலரியப்பனுக்கு வணக்கம். பாவாடை கட்டிட்டு மசாலா கடலை வைக்க பாவ புண்ணியத்துக்கு வணக்கம் வணக்கம். பாவாடை 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 கட்டிக்கிட்டு மசால் கடலை மதுர ஜனங்களுக்கு வணக்கம். கொல்லால வட்டி நாங்க கொல்லால கண்டனுக்கு போடுகிறேன் கோடி வணக்கம் வணக்கம். கொல்லார வட்டி வந்து வல்லார கண்டனுக்கு போடுகிறேன் வணக்கம். மத்தவங்க உத்தவங்க மத்தவங்க சொல் பேச்சு கல்யாணம் செஞ்சவரை வணக்கம். மத்தவங்க உத்தவங்க மத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க ஆப்பிரியக்காருக்கு. எப்போ என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? என்னைக்கு நீ புழு கலர் சட்டை ஓட்டியோ சரி, அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? புழு ரிப்பன் என்கிட்ட ரெடி பண்ணிட்டேன்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? ஊதா கலர் ரிப்பன் என்கிட்ட ரெடி பண்ணிட்டேன். அப்படிலாம் இன்னும் சரியாகல, ஆகல. இன்னும் கல்யாணமே ஆகல. அப்புறம் எங்கிட்டு வப்பாட்டிக்கு போறது? எத்தனாவது கல்யாணம்? எத்தனாவதா? 60ஆம் கல்யாணம். ஓ, என்ன போக போக இப்படித்தான் என்ன பண்ணிடுறேன் மனுஷனுக்கு. பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கோம். ஏங்க, அவர் இப்பதான் ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்காரு. சரி, இதுல வப்பாட்டி வேறையா? யாரு? என்னைக்கு நீங்க சின்ன பையன் நினைக்கிறியோ, இன்னைக்கு ஒரு வயசு சின்ன பையன்லாம் ஊர் உலகத்துல நம்பவே முடியாது. ஏன் தெரியுமா? நடந்துற காலம் கம்ப்யூட்டர் காலம், விஞ்ஞான காலம். என்னைக்கு பால் குடிக்கிற வயன்னு நினைக்கிறியோ, அவன் பூரா இன்னைக்கு பாலை கொடுத்து குடிக்க வச்சிட்றேன். என்ன பண்றது? ஏன்னா நடந்துட்டு இருக்க காலம் கம்ப்யூட்டர் காலம், விஞ்ஞான காலம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு புலம்பு போயிட்டு இருக்குது. ஆமா, எல்லாம் நினைப்பாங்க. பால் குடிக்கிற வய மிருதங்கம், பால் குடிக்கிற வய பப்புனு, பால் குடிக்கிற வய பெட்டி. பார்த்தா நம்ம முதல்ல அப்படி தனியாக தெரியுது. எந்த பூனை பால் குடிக்கும்னு நமக்கு நல்லா தெரியும்ல. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு யோசிச்சு பார்க்கணும். ஆனா மிருதக்கார பையன் 2 வருஷமா காலேஜ் போயிட்டு இன்னைக்கு லீவை போட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. பொண்டாட்டி இருக்கையில பாட்டி வந்திருக்க ஆள் விடுறாரு. இப்ப தனியா நீ கொஞ்சம் சரியா சொல்ற மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க? ஆமா, பாவமியா, வாயில்லாத ஜீவன் யாருன்னா கண்ணே மாறி விட்டானே மட்டுமே. அவர் எதுக்காக, என்ன காரணம், எதனால சொல்றீங்க? எதனால? அவங்க நீ சொன்ன பத்தியா 2வது பொண்டாட்டி இருக்கையிலே வச்சிருக்கேன்னு சொல்லி. ஆமா, அதனாலதான் அவர் குடி வளர்க்குறேன்னா அவங்க முட்டை போட்டாங்க. ஓஹோ, அதனால இவர் முடி வளர்க்குறாரு. அப்படியா? ஆமா, சரி சரி, இருக்கட்டும். அவர் அப்படி ஆள் இல்லையா? இல்ல ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா, அடிச்சாலும் கூட அடியா வாங்கிட்டு போயிருவாரு. என்னையா சொல்ற? அந்த மாதிரி தங்கமான மனுஷன். அப்படியா? பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க மைசெட்டுக்கு அதுக்கும். என்ன உள்ளூர்காரா நீங்க? ஏன் மைசெட்டுக்கார சொல்றேன் தெரியுமா? இல்ல உள்ளூர்காரா? இதுல 5 பேர் உட்காந்துருக்கீங்களே, யாருடைய ஓனர்? இருங்க, நீங்க அந்த மைக்க அமர்த்திருங்க, இல்லைன்னா வீட்டுல சாப்பாடு கிடைக்காதுன்னு. அவ பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்காருன்னு சொல்ற, அப்புறம் எப்படி சாப்பாடு கிடைக்கும்? அதுலயும் பேசுவோம்ல. கல்யாணம் ஆயிடுச்சா தலைவா? 3 பொண்டாட்டியா? யாருக்குனே? உனக்கு, அவருக்கு 4 3 7. இல்ல லிஸ்ட் பெருசா இருக்கு. இல்ல இருக்கிறதுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது. இல்ல லிஸ்ட் வாழ்க்கையில 2 பேர்த்த சமாளிக்கிறது போதும் ஆயிரம் தெரியுமா? யாராரு? வேண்டாத உண்டாட்டிக்கு விருந்துக்கு வந்த மாயம். தொட்டா குத்தம், ஆனாலும் குத்தம், பேசினாலும் குத்தம். இது என்னைய காரணம்? இது பொண்டாட்டியோட தன்மை. ஏன்னா விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆமா, அவனுக்கு வேணுங்கிற சீர்வரிசை செஞ்சாலும் வேணும்னு தங்கம் என் ராசாட்டி என் பவுனுன்னு பொண்டாட்டியை கொஞ்சுவேன். சரி, ஐயோ கிட்டத்திலே வராத எட்டப்போ அப்படின்பா பொண்டாட்டி. அது சரி. ஆனா கொஞ்சம் ஒளி என்னுடைய சமதி இல்லைன்னு வைய, சரியா, உண்மைக்கே அது விசாரக்குள்ள அது கத்த ஆரம்பிச்சிடும். ஆமா, அதனாலதான் சொல்றேன். ஏன்னா
பழகுன சட்டியிலதான் பணியாரம் நிறைய வரும்பாங்க. உனக்கு அனுபவம் நிறைய இருக்கே. எனக்கு மட்டும் இல்லையா, இங்க உட்காந்துருக்கிற எத்தனை குண்டாச்சிட்டியை உடைச்சுன்னு நமக்கு தானே தெரியும். அது உண்மை. அவரும் ஒரு ஊரா போறாரு, நம்மளும் ஒரு ஊரா போறோம். நீங்க சொன்ன மாதிரி திண்டுக்கல்ல அந்த ராஜா ராஜ பரம்பரை வெளியில அந்த மாதிரி பழகின சட்னி ரொம்ப நித்யா பவர் ஆடியோஸ் நல்லா தானே. அருமையா கருப்பு கண்ணாடி ஓட்டுறது எதை பார்த்தாலும் அப்படித்தானே. திவ்யா பவர் ஆடியோஸ் அன்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க ஒரு சில பேர், பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க ஒரு சில பேருக்கு வணக்கம். பொண்டாட்டி ஒழுகே வப்பாட்டி பொண்டாட்டி ஒழுகிய பொண்டாட்டிக்கு ஒழுகுது வப்பாட்டிக்கு அடின்னு நான் சொன்னேன். முகரைய பாரு. நீங்க தானங்க பொண்டாட்டி ஒழுகிய காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்? காரணம் இல்லாம சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்பா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? கட்டின பொண்டாட்டிக்கிற பழைய மீன் குழம்பு மாதிரி. அது என்ன பழைய மீன் குழம்பு மாதிரி? எப்ப ஆறி போனாலும் சரி, சரி, எப்ப 3 நாள் குழம்பு 4 நாள் குழம்பா இருந்தாலும் பரவாயில்ல, அடே அப்பா ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து ஊத்துனாலும் சரி, சுட வச்சு ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு கடாயை வெட்டி உப்பு கண்ணம் போட்டு சாப்பிடுற மாதிரி. இது பொண்டாட்டியோட நிலைமை. சரி, ஆனா வப்பாட்டிக்கு அப்படி கிடையாது. அப்புறம் எப்படிங்க வப்பாட்டி? சுட சுட ஆம்லெட் என்ன, அடே அப்பா, சுட சுட ஆப்பாயில் என்ன, இப்ப சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட மாதிரி. சுட சுட அது என்ன குத்து பரோட்டா, கொத்து பரோட்டா மாத்தி விட்டாங்களோ. அதுதானே. 2 வண்டியை வச்சு ஓட்டுவோம். சரி, எந்த வண்டியில நல்லா இருக்குல்ல மச்சான்? என்ன ஒரு தடவை சொல்லி எந்த வண்டியில மைசெட்டுக்காரனே நல்லா இருக்குல்ல? அதுதானே. இன்னும் ஒரே ப்ளீஸ் ஒன்ஸ் மோர். எந்த வண்டியில அதே போக தள்ளிரும் போச்சு. பொண்டாட்டி வாழ்க்கை, பொண்டாட்டி வாழ்க்கை, பொண்டாட்டி வாழ்க்கை, பொண்டாட்டி வாழ்க்கை. தமிழ்நாட்டு செல்ல வணக்கமே, 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 எங்கள் வணக்கமே. பலை பலை பலை. அதேங்கப்பா, எங்கயா ஒரு கூட்டத்தை கூட காணா? ஏய் என்னையா கூட்டம் அப்புறம் எப்படி தெரியுது உனக்கு? கருப்பு கண்ணாடி ஓட்டலது எதை பார்த்தாலும் கலட்டிருங்க. இப்போ எப்படி தெரியுது? அதேங்கப்பா, என்னையா எல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு உட்காந்துருக்காங்க. என்ன வெள்ளை ட்ரெஸ்ஸா? அது வெள்ளை கண்ணாடி, அதனால வெள்ளை ட்ரெஸ் கழட்டணுமா? ஆமா, நேத்து முந்தா நாள் புழு கலர் கண்ணாடி ஓட்டுறதல்ல, அப்புறம் எப்படி தெரிஞ்சு? அம்முட்டும் புழுவாவே தெரிஞ்சிச்சு. இல்லையா, இதுக்கு மேல தெரியலன்னு வச்சுக்கோ, கண்ணை கலட்டி தொடச்சு மாட்டேன். ஏன் மேல தவறு இல்ல மச்சான். சரியா, கண்ணாடி மேல தவறு. அம்முட்டும் இங்கிலீஷ்ல சொன்னா புழு கலரு, தமிழ்ல சொன்னா ஊதா கலரு. அதுக்கு முன்னாடி மஞ்சள் கலர் கண்ணாடி விட்டுருந்தல்ல, பூரா மாரியாத்தால கூழ் ஊத்துற மாதிரியே உட்காந்துருந்தாங்க. அம்முட்டு மஞ்சள் சிலையா தெரியும். அடேங்கப்பா, எங்க வந்தாலும் கூட்டமா இருக்குதுயா, கண்ணு கேட்டின மாதிரி. அடே சாமி சாமி சாமி. இந்த கூட்டம்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் பக்கத்து பார்த்த மாதிரியே இருக்குது. ஆமா, உண்மைக்கே நம்ம ஊரு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? எத்தனை கலைகள் இருந்தாலும் கூட நாடக கலைக்கு மதிப்பும் மரியாதை மக்கள் நம்ம கிராமத்து மக்கள் தான். உண்மைக்கே ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றி 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 வணக்கம். உண்மைக்கே சிறப்பான கூட்டம், அமைதியான கூட்டம். என்னை பெத்த ஆத்தாக்கெல்லாம் எங்கே பின்னாடி உட்காந்துருக்காங்களா? அட எங்கப்பா உட்காந்துருக்கட்டும். அண்ணன் தம்பி ஊரா முன்னாடி உட்காந்துருக்காங்க. உண்மைக்கே சிறப்பான கூட்டம், நல்ல கூட்டத்தை ரொம்ப பெருமையா இருக்குது. என்ன பெருமை? ஆனா இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன வருத்தம். என்னையா உனக்கு? என்னையா வருத்தம்? பப்புன் டான்ஸ் முடிஞ்ச சொருக்கு அதுல ஒரு கூட்டம் எந்திரிச்சு போயிரும்னு எல்லா பப்புனுமே சொல்லி அது எல்லா ஊர்லயும் எந்திரிச்சு போயிடுறாங்க. இல்ல இருக்காலையும் விரட்டி விட்டுறாங்க. ஆனா எந்திரிச்சு போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை. இங்க எந்திரிச்சு போக மாட்டாங்க. அடுத்து சிவன் சக்தி வரையில அவங்கள பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடக்கூடாது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் ஒரு தெய்வீகமான நாடகம். கண்டிப்பா 7 கரகம் 7 தெய்வமானது சோடிச்சு வச்சிருப்பாங்க. ஆமாயா, ஏன்னா இந்த கரகத்தை தொட்டா கிரக விலைன்ற ஒரு ஐதீகம். 2 மணியை போல பாத்தீங்கன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆடி வருவாங்க. ஏன்னா அந்த மகமாயி நாடகத்துக்கு 7 கரகம் இந்த கருப்பசாமி நாடகத்தை உருந்ததுதான். ஆமாயா, பெண்களுக்குரிய நாடகம். ஏன் தெரியுமா? என்ன? 7 கரகத்தை தொட்டு கும்பிட்டு போனாங்கன்னா சரி படிச்ச காரியம் நினைச்ச காரியம் நிறைவேற்ற ஒரு ஐதீகம். கல்யாணம் ஆனதும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் நடக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன முகரைய பாரு, கல்யாணம் ஆனவங்க புள்ள ஊட்டிய பிறகுன்ற ஒரு ஐதீகம். ஆமா, கருப்பசாமி கையால விபூதி வாங்கிட்டு போனா சரி அவர் போட்டிருக்க அரிதாரமா இருந்தாலும் கூட போட்டிருக்க வேஷம் அந்த கருப்பசாமிக்கு ஊந்த வேஷம். அது மாதிரி தெய்வீகமான நாடகம் வச்சிருக்காங்க. அன்பு உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன் அழுகுற? வர வர சிரிக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, அப்படி தயா சொன்னேன். என்ன சொன்ன? அங்கிட்டு 10 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. என்னதான் அப்படி சொன்ன? இங்கிட்டு சொன்ன, இங்கிட்டு 10 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. போகாதன்னு இல்ல, பாவி பேர் இந்த பப்புட போட்டுட்டு ஒண்ணு கடிக்க கூட விட மாட்டாயா, ரவுண்டு கட்டி துணியை கட்டுறாயா அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டாங்க.
எந்திரிச்சு போங்க வாங்க, ஆனா திரும்ப அதே இடத்துல உட்காந்துக்கங்க. நம்ம ஆளுங்க டோக்கன் போட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. வேற இடத்துல உட்கார கூடாது. எங்க போனாலும் இன்னைக்கு டோக்கன் பிரச்சனை தான். என்ன அப்படி டோக்கன்? பாத்ரூம் போனாலும் டோக்கன். சரி. பெரிய ஆஸ்பத்திரி போனாலும் டோக்கன். டோக்கன். நம்ம ஆளுங்க ஒயின் ஷாப் போனாலும் டோக்கன். ஆஹா. எவனோ 10 ரூபா டோக்கன் ஒட்டிருப்பான் போல இருக்குது. சரி. இடையில வந்தவன் அந்த 4 பாட்டில பெருக்கி வச்சுட்டு இடையில வந்து அவன் சாத்தி விட்டு போயிட்டான். எங்கடா 4 பாட்டில கணான்னு அதுலயும் டோக்கன். நம்ம எம்புட்டு பிரச்சனைன்னு வாரு. ஆமா. அந்த மாதிரி இல்லாம அன்பு உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, அன்பர்கள் என்ப நாடகளா ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலை விருது அன்னை பொன்னாக்கு மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, படித்தவர்களை பட்டம் பெற்றவர்களை கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர் திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, ஊரானவர்களே, நாட்டாமை அவர்களே, அத்தனை நல்லுலக நாடுகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, நாடகத்துடைய அமைப்பாளருமான பாசத்து மதிப்பு மரியாதைக்குரிய அருமை என்ன ஒட்டி இருக்கா, பசை வச்ச ஒட்டி இருக்கு, வரமாட்டேங்குது. வரும். அதேங்கப்பா வீட்டுல இங்கரே, ஏய் துணியை வீட்டுல துணியை மட்டும் துவைச்சு மடிச்சு வைக்கிற. அது வைக்கிறது அதுவும் கண்ணன் வச்சுட்டு எங்க திரும்ப எடுத்து வைக்க முடியலையே. அருமை என்ன நமது காந்தி நகர் அருகாமை உள்ள அமராவதி புதூர் மாணவன் கண்டெடுத்து நாடக அமைப்பாளர் எம் ரவிச்சந்திரன் அண்ணா நாடுகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். உண்மைக்கே சிறப்பான கூட்டம். ஏன்னா அண்ணன் ஊர் மக்கள்லாம் ஒரு சந்தோஷமான பேசிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 9 நாள் 10 நாள் நிகழ்ச்சி. ஆமா, எந்த ஒரு கலவரமும் இல்லாம நம்ம ஊர் பெருமை அண்ணன் சொன்னார் பூசாரி ஐயா. அது மாதிரி சந்தோஷமா இருந்து அமைதியாத்து நீ நாடத்தை கண்டளிக்கணும். ஏன் தெரியுமானே, காசு கொடுக்குற முதலாளி நீங்க, வேலை செய்ய வந்த தொழிலாளி நாங்க. ஆமா, வந்ததும் பெருசு உலகம் போனா நல்லா இருக்குமா? ஒவ்வொருத்தட்டும் எவ்வளவு சரக்கு இருக்குன்னு நான் பார்க்கணும். எவ்வளோயா இருக்கு? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. முந்தா நாள் ஒயின் ஷாப்ல போய் கொக்கா வாட்டு சரக்கு குடிச்சாங்க. அந்த ஆளுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. அது என்னையா கொக்கா வாட்டு? ஏன்டா உனக்கு சரக்கு கொடுக்க சரக்கு பேரியா? அப்படியா? ஏன்டா உனக்கு சரக்கு கொடுக்க தான் கக்கலவரே இழுக்கிறியா? ஆமா, அந்த சரக்குக்கு பேரு சரி. ஓ ஏய் ஒரு தடவையா ஓட்காவா? அப்படி சொல்லியா? வாயில வந்து நுழையிலையா? அந்த மாதிரி பட்ட நம்ம மக்கள் கிடையாது உண்மைக்கே. அதனால அருமையான கூட்டம். வந்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். நமது அழைப்பினை ஏற்று வந்து சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் பதிவு கொண்டிருக்கும் அன்பு அண்ணா நமது சக்கரவர்த்தி அன்பு உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். சக்கரவர்த்தி ஸ்டுடியோ அன்பு அண்ணா நெஞ்சார்ந்த நன்றி. வாங்க நீங்க வராட்டி அப்படியே போங்க. அப்படியே போகும். அப்புறம் நம்மளும் வீட்டுக்கு போக வேண்டியது. வாங்க நீங்க வந்து ஆசி தாங்க. வாங்க வந்து ஆசி தாங்க. பெரிய ஒரே பெருமையுள்ள தாய்மாரே, நாங்க சொல்லுவோம் நாடகத்தை கேட்டுக்காங்க. கலைவளர என்று ஆசி நீங்க தாங்க. வாங்க வந்து ஆசி தாங்க. சொன்னாலே நாட்டுக்கு நாடகம் தான் அவசியம். என்னால் போறான். என்ன செய்யற? அந்து போயிடாமையா? அந்தாலும் பரவாயில்ல, ஒட்ட வச்சுக்கீங்க. விரல் அந்துறாங்க. என்ன அந்த விரலா? ஆமா, வாசிக்கிற வாசிப்புல. சரி. அப்படியே பூரி சுட்டுட்டேன். பூரி சுட்டியா? பூரி சுட்டாங்க, அப்புறம் பொங்க வச்சாங்க. மனசுல பூரிப்பு, சந்தோஷம். அதானே நாகரிக காலம் என்று சொன்னாலே நாட்டுக்கு நாடகம் அவசியம். என்னாலும் காத்திருச்சு ஆடி வெட்டு போட்டா தோசமல்ல வாடி உள்ளே அண்ணி கருத்திருச்சு கவலை கேட்டிருச்சு அளவூரும் ஒருங்கிருச்சு நம்ம ஒதுங்க வச்சிருச்சு. என்னையா பண்ற? இந்த பாட்டுலாம் கேட்டிருக்கியா? என்ன பாட்டியா அது? இதெல்லாம் புது பாட்டியா? புது பாட்டா? பதம பித்தா பித்தா பின்னா என்னத்த பித்தா இங்க என்ன? அடுத்த வரி என்ன? அடுத்த வரி தெரிஞ்சா நானே பாட மாட்டேனா? எப்போ வரும் அடுத்த வரி? டெலிவரி. அதான் எப்போ வரும்? அடுத்த வருஷம் ஜனவரி வரும். நம்மளே வரி தெரியாம தானே முடிச்சிட்டு கிடக்குறோம். நேத்து ஒரு பையல கேக்குறேன். சரி, என்ன கேட்ட? தம்பி திருக்குறள் சொல்றா அப்படின்றேன்.
சரி. திருக்குறள் எனக்கு தெரியும்னே, ஆனா சொல்லிடுவேன். நான் அடுத்த வருஷம் பாப்பனே அப்படின்னா. அது என்ன அடுத்த வருஷம் பாப்போம்? திருக்குறள் தெரியல போல இருக்குது. சரி சரி, திருக்குறளை எழுதினவர் யாரா தம்பின்றேன். அதுக்கு அவன் சொன்னேன் பாரு, திருக்குறளை எழுதினவர் சாலமன் பாப்பையான்றேன். அப்ப திருக்குறள் எழுதினவர் யாருன்னே தெரியாம இருக்கேன் பாரு. அவரு தான் ஜண்டியில வந்து திருக்குறள் சொல்லிட்டு அதுக்கு பொருள்களை சொல்லுவார் போல இருக்குது. சரி, இதனாச்சும் பரவாயில்ல. இன்னொரு வயல கூப்பிட்டு தம்பி விவேகானந்தர் தெரியுமா அப்படின்னு. சரி, சரியா சொல்லியிருப்பானே. உன்னையோட சேர்ந்த என்ன படிச்ச வயல்ல எனக்கு தெரியும்னே அப்படின்னு. சரியா, விவேகானந்தர் எனக்கு தெரியாதானே. அதானே நித்யானந்தா ரஞ்சிதாவை கூட்டிட்டு போனார்ல, அவருதான் விவேகானந்தருங்கிறேன். அடா வாவி. அப்ப நம்ம பயல் கோளாறு எப்படின்னு வாரு. என்ன தெரியுமா? என்ன? விவேகானந்தர் சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. ஆமா, அவர் கடமையே கண்ணியமா வாழ்ந்தவர். ஆமா, ஏன்னா இவரும் காவியோட அவரும் காவி. நித்யானந்தா அதே மாதிரி கண்ணியே கடமையா வாழ்ந்தவர். கண்ணியே கடமையா அவரு சுண்ணாம்பா போட்டவரு. அவரை ஞாபகப்படுத்துற. ஆமா, இவரு காவியோட இவரு முப்பட்ட அவரு முப்பட்ட. ஆமா, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்குது. வித்தியா இவர் விவேகானந்தர் ஆன்மீகவாதி, நித்யானந்தா ஒரு பொம்பளைவாதி. ஆமா, ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல. வித்தியா அதனாலதான் சொல்றேன், நம்ம குழந்தையில நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கணும்னே. இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை பார்த்தா 60 வயசு கிழமை 20 வயசு பிள்ளையை தள்ளுறேன். கம்ப்யூட்டர் காலம் எப்படி பாத்தியா? 10 வயசு சிறுமி கற்பழிக்கப்படுது, 17 வயசு சிறுமி கற்பழிக்க வருது, 15 வயசு சிறுமி கற்பழிக்கப்படுது. கலி உலக காலமியா. அவன் என்னைக்கு போதைக்கும் கஞ்சாவுக்கு அடிமையாகி உருட்டுறதை நிப்பாட்டுறோன்னு அன்னைக்கு தாய பாலியல் பலாத்காரமே உருப்படியாக வரணும். உண்மைக்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தெரியுமானே? 10 வயசு குழந்தையா, அவன் அறியா பருவம் என்ன பாவம் பண்ணும். அவன் போதைக்கு உருட்டிட்டு அவன் என்ன கொடுமை ஒன்றும். நல்ல குழந்தை நல்ல விஷயம் நம்ம குழந்தையில சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? 3 பிடிக்கிறவளுக்கு ரோட்டில் தான் ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த 3 பேத்துல ஒருத்தன் சொல்றேன் பாரு. சரி, என்ன சொன்னேன்? தம்பி, ஆண்டி செம்ம கட்டையா இருக்கடான்ற ஒருத்தன். ஆண்டி செம்ம கட்டையா இருக்கு. ஆண்டினா தமிழ்ல அத்தைன்னு அர்த்தம். ஆமா, அத்தை செம்ம பீசா இருக்கான்ற ஒருத்தன். சரி, இந்த நடுவுல ஒரு என்னமா சொல்றேன்? என்ன சொல்றேன்? நீ சொன்னது பொய்டா, நான் சொல்றதான உண்மை அப்படிங்கிற. அவன் என்ன சொல்றேன்? என்னடாங்கறேன்? இந்த ஆண்டி நல்லா உருட்டு கட்டையா இருக்கின்ற ஒருத்தன். இந்த கடைசியா போனேன் பாரு. அவன் என்ன சொல்ற? நீங்க 2 பேரும் சொன்னது பொய்டா, நான் சொல்றதான உண்மை அப்படிங்கிற. அப்ப 3வது என்ன சொன்னேன்? என்ன தெரியுமா சொன்னேன்? இந்த ஆண்டி கிடைச்சுன்னா 5 வருஷத்துக்கு வச்சு செய்வேண்டாங்க. எதை வச்சு செய்யறான்னா யாருக்கு என்னையா தெரியும். அதனாலதான் சொல்றேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைய மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராதும் தீயவராவதும் பெற்ற அன்னை வளர்ப்புறன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வச்சு டாக்டராவோ வக்கீலாவோ சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரியாவோ நம்மலாம் இன்னமும் உயிரோட சுதந்திரமா வாழ்றோம்னா, ராணுவ வீரர்கள் எத்தனையோ குடும்பத்தை விட்டுவிட்டு தஞ்சம்னு போயிருக்காங்க பத்தியா. கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் நிஜமா ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு நம்ம குழந்தைய நல்ல விஷயத்தை சொல்லி வளர்க்கணும்னே. அப்படிங்கனால எத்தனையோ நாடகம் தான் பார்த்தாலும் இந்த மகமாயி நாடகத்தை பார்க்கணுமே. எத்தனையோ நாடகத்தை பார்த்தாலும் இந்த மகமாயி நாடகத்தை பார்க்கணுமே. எப்போது நீங்க வந்து எங்களுக்கு நல்ல ஆசையன் குழந்தை ஆதரவு தர வேணும். தலைவளர என்று ஆசிரியங்க தானே. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. நாகரிக காலம் என்று சொன்னாலே நாட்டுக்கு அவசியம் தானே. அன்னைக்கு பெரிய சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, ஏன் நாடகம் வைக்கணும்? எதுக்காக வைக்கணும்? எதுக்கியா வைக்கணும்? இல்ல என்னதான் காரணம்? நாடகம் ஏன் வைக்கணும்னா, நேற்று ஒருத்தர் கேட்டேன், 3 பேரும் 3 விதமா சொன்னாங்க. அது என்ன 3 விதமா? 3 பேருமே 3 விதமான போதை. அப்படி என்ன? நாடகம் 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 அப்படின்னாரு. ஒருத்தர் கீழே தலைய போட்ட வருது. போன மாசம் 7ஆம் தேதி பொண்ணை பார்த்த மாதிரியே இப்ப இருக்கு. நாடகம் அது நான் இல்ல, என் தம்பியா இருக்கு. நாடகமா? சரி, எப்ப நடக்கும்? அதானே அப்படின்னாரு. சரி, ஒரு ஆளு ஒருத்தர் கீழே போட்ட வருது. அது என்னையா என்னன்னே புரியல. அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அந்த மாதிரி நாடகம் வச்சோம்னா எத்தனை கலை இருந்தாலும் கூட நாடக கூத்துன்னு ஒண்ணு வைக்கணும். ஆமா, ஏன் தெரியுமா? எதுக்கு? ஊரை பிடிச்ச பீடை, கண்டிப்பா நாட்டு மக்களை பிடிச்ச பீடை கிரகாதி விளன்றா விலகின்ற ஒரு ஐதீகம். ஆமா, இந்த அரிதாரம் போட்டிருக்கமே தெய்வத்துக்கு ஊந்தது. நம்ம சொன்னா பழிக்கும். ஏன்னா நாடு செழிக்க நல்ல சொல்றது யாரு? நம்ம நாடகக்காரங்க. நம்ம நாடகக்காரங்க மட்டும்தான். ஆமா, அதனால அவங்க செய்யற தொழில் அவங்களுக்கு அப்படி.
இன்னைக்கே சிறப்பான கூட்டம், நல்ல கூட்டம். ஆமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கண்ணோட்டத்துல இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம நாடகத்தை கண்டுகளித்த அத்தனை ரசிக உள்ளதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு என்ன நாடகம்னு முதல் நோட்டீஸை படிச்சு விவரமா சொல்லிடுவோம். ஆமா, என்ன நாடகம்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய கடமை நம்மளோட கடமை இல்லையா? தேவகோட்டை ரஸ்தா ஜமீன்தார் காலனி அருள்மிகு ஸ்ரீ பாறை முனீஸ்வரர் 64ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். அனைவரும் காண வருகிற அன்போடு கேட்டுக்கொண்டு ஸ்ரீ பருவ வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி 7/7/2020 செவ்வாய்க்கிழமை கோயில் அமைந்துள்ள சிங்கார மின்னோலி கலைஞர்கள் நடக்கும் நாடகம் ஸ்ரீ மகமாய் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். அது நிமிஷம் நடப்பது கொண்டு நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த மகமாய் நாடகத்தோட சிறப்பு கண்டிப்பா அமைதியா உட்கார்ந்து நாடகம் பார்த்தாத்தேன் மகமாய் 7 தெய்வம் எங்க பிறக்குது, யாருக்கு மகளா பிறந்து யாரோட இடத்துல ஐக்கியமாகுது, இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஏன் இடையில வர்றாங்க அப்படின்னு உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தாத்தேன் தெரியும். ஆமா, ஒரு தெய்வமான நாடகம் வச்சிருக்காங்க. அன்புள்ளதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு இந்த நாடகத்திலே பங்கு பெற இருக்க நடிகர் கலைமாமணிகள் நடிப்பு வேந்தன் சொல்லக்கூடிய அன்பு தம்பி நமது திண்டுக்கல் மாணவன் நடத்த PS சதீஷ்குமார் இவருங்க மேடையில் சிவனாவின் பெரிய இருப்பார் நடிக்க காத்து. அடுத்தபடியா குயிலிசை கோயில வாணி கொஞ்சம் ரஞ்சிதம் பாட்டுக்கு இவருக்கு பாடலாம் சொல்லக்கூடிய அன்பு சகோதரி கரூர் மாணவர்கள் நடத்த எஸ் சுகன்யா என்ற பிரியா தேவலுங்காய பின் மகமாயாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியா நவரச நாயகன் சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் உதயசங்கர் விடங்க மேடையில் சின்ன கருப்பா பின் சேவக பெருமாளாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட நடிகர் சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் பி தங்கவேல் நம்முடைய கோட்டை பெருமாள் மைசாசோரனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பக்கமேலும் எங்களை பக்கோலாம் இருக்கின்ற சென்னமா தனத்தான இனிஷியான வேதம் சொல்லியே வாழ்க்கையில போதும் சொல்ற விஷயம் என்னென்ன 3 விஷயம். 3 ஒண்ணு எங்க அங்கேயும் அந்த 3 தானா? இல்லங்க, அங்கேயும் போதும் சொல்ற விஷயம் 3 விஷயம் தான். சரி, இதுலயும் கடமை கண்ணியமோட இருக்கணும். ஏன் தெரியுமா 3ன்னு? அம்மா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன். அது அடே போதும்டா தம்பி, போதும்டா சாமி, இதுக்கு மேல அடி வாங்க முடியாதா? ஆமா, சாப்பாடு அண்ணே இதுக்கு மேல போதும்னே, இதுக்கு மேல முடியாதுனே அப்படி சாப்பிட முடியாதுனே. 3வது விஷயம் தெரியுமா? அளவுக்கு மீறி கடை வாங்கிடுவோம். ஆமா, கடைக்காரன் வீடு தேடி வந்துருங்க. சரி, அப்பத்தே நம்ம அம்மா பொண்டாட்டி கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்குள்ள சாத்தி வச்சுட்டு ஆளே இல்லைங்க அங்கிட்டு போயிட்டாரு அப்படிம்பாங்க. ஏன் தெரியுமா கடை சொல்றேன்? நம்ம சக்திக்கு தக்கன கடை வாங்கணும். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிச்சு விட்டுருவோம். ஏன் பொண்டாட்டி லோன் வாங்கியிருப்பா அவ்வளோ இருக்குது. லோனு சரி 70,000 ரூபா லோன் வாங்கியிருக்கான். சரி, கடைக்காரன் பேக்குல இந்த லோன்ல இருந்து காசு வாங்க வருவாங்கல்ல. நானும் நாடகத்தை முடிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு நான் மிசால நின்றுட்டு இருந்தேன். இந்தம்மா அப்படின்னால இந்த ஆளு யாரையா இந்தம்மான்னு கூப்பிடுறாருன்னு கண்டுக்காம பல்லு விளக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்தம்மா அப்படின்னால யாரையா கூப்பிடுறேன்னு மறுபடியும் கண்டுக்காம விளக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்திருக்காது. என்ன சந்தேகம் வந்துருச்சு? என்ன சந்தேகம்? காரணம் என்ன தெரியுமா? என்ன? இந்த கொண்டை வச்சது போதும், சரி, மீச இல்லாம முழுக்குன்னு நின்னது போதும், சரி, வீட்டுல இருக்க பொம்பளை ஆளு மாதிரியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. இந்தம்மா ஒன்னத்தாமா அப்படின்னால சரி, யாரடா இந்தம்மான்னு கூப்பிடுறான்னு திரும்பி ஆம்பளை ஊர்ல போய் யாரண்ணே நீ கூப்பிடுற அப்படின்னு. சரி, அண்ணே நீ பொம்பளை இல்லையா? அப்புறம் ஆம்பளையா அப்படின்னு. அட சத்தியமா நான் ஆம்பளையா நம்பியா பாவிப்பேல அப்படின்னு. அவன் தலையில அடிச்சிருக்கவன் தானே. 70,000 ரூபாய் கடை வாங்கினே கட்டும் போது வலிக்குது அப்படின்னு. அப்பதான் கேட்டேன், பாவிப்பேல போச்சா நான் ஆம்பளையா பொம்பளை இல்லையா அப்படின்னு கேட்டேன். சந்தேகம் வந்திருக்காது? வந்துருச்சுல்ல. சரி, என்ன காரணம்? இந்த கொண்டை வச்சது போது மீச இல்லாம முழுக்குன்னு இருந்த போது பொம்பளைனே முடிவு பண்ணிட்டேன். சரி, இதை விட மளிகை கடைக்கு போகும்போது வந்தாங்கல்ல. ஆமா, சொல்லியா? 4 பொம்பளையாள் வந்தாங்க. யாருன்னு சொல்லு. பெண்கள் தான். யாருன்னு சொல்லி? பக்கத்து வீட்டுக்காரங்க தான். சரி, அவங்க ஒரு அம்மா கத்திரிக்காய் வாங்கிச்சு, ஒரு அம்மா வெங்காயம் வாங்கிட்டு போயிருச்சு. சரி, அந்த அம்மா வெங்காயத்தை விட்டு போயிருச்சு மாட்டான். இந்தம்மா ஒன்னத்தாமான்னு கூப்பிட்டாருல. யாரடா மளிகைக்காரர் இந்தம்மான்னு கூப்பிடுறாருன்னு நினைச்சிட்டு யாரனே அப்படின்னு. சரி, நீ பொம்பளை இல்லையா அப்படின்னாரு. அட சத்தியமா நான் ஆம்பளையா நம்பியா அப்படின்னு. அந்த அம்மா வேறலக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு. காரணம் மீச இல்லாம இருந்தது போது இந்த கொண்டை வச்சதும் பொம்பளையே முடிவு பண்ணிட்டாரு. இதை விட திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல 1 கடிக்கலான்ட்டு போனல, அதுல 4 பேர் ரவுண்டு கட்டிட்டாங்க. காசு வாங்கி போடுவார்ல. ஆமா, அண்ணா இவர்தான் அவர்னு இங்க பாரு. சிங்கார
பேராரி நடன பேரொளி நாட்டிய தாரை என்று நாட்டு மக்கள் எல்லாம் சொல்ற அன்பான செல்வி, சரி, பாசத்துக்குரிய அன்பு சகோதரி ஜிஏ செல்வி என்ற ரதி இவரங்களை டான்சராப்பின் சிலம்பாயானி டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா. அஸ்தரிக்கா ஓபா இஸ்தரிக்கா ஓபா எங்கடா? ஆமா, பெண்ணுனா பேய் கூட இறங்க கண்டிப்பா இறங்கும். பொம்பளை பிள்ளை பெற சொல்லி அருமையான உள்ள பாட்டு பாண்டியனே ஏன் பேரை சொல்ல போறேன். இருந்தாலும் கூட அதுக்கு முன்பாக சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் கொட்டகை அமைப்பாளருமான நமது அமராவதி புதூர் மாணவன் முன்னெடுத்த சத்திவேல் 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 அண்ணா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றிகளது வணக்கம். சிறப்பான முறையை கொட்டகை அமைத்துள்ள அன்புள்ளதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம். இவரங்க மேடையிலே பப்புனா நடத்திக்கொண்டும் சின்னவன் சின்னவன் உங்கள் வீட்டு பிள்ளை ஏன் தெரியுமா? இங்க பெரிய தமிழே தகராலாத்தையும் கிடக்குது. ஏன் எதை வச்சு சொல்றீங்க? நீங்க டீ சாப்பிட்ற வரைக்கும் உங்களையும் போட்டு அறுக்கவும் கூடாது. சரி, ஏன்டா பப்புனுக்காரே இவ்வளவு நேரம் நின்று என்னை வெறுக்கவும் கூடாது. கண்டிப்பா மொழி தெரியாத பாசைக்கு போயிட்டா நமக்கு பெரிய பிரச்சனையா கிடக்கும். ஆமா, இங்க அவ்வளவுதானே. இந்த பிள்ளை இப்பத்தேன் துணியை மாத்துது. ஏய், பாவலையோட வர சொல்றாரப்பா. நீ மாட்டிக்க பின்னாடி போய் பார்க்க போயிடாம இப்பத்தேன் போயிட்டு இந்த அண்ணே இன்னும் ஒரு சொல்லுன்னு இந்த சீக்கிரம் பாவடையை கட்டிக்கிறேன்றவுள்ள அப்படியே வந்தா நல்லா இருக்குமாயா? அவளும் பெண் தானே, பொம்பளை பிள்ளைய சீக்கிரம் கிளம்பணும். நம்ம ஆம்பளை சீக்கிரமா கிளம்பிடலானே. பொம்பளை பிள்ளை பாவம் இல்லையா, அது டக்குன்னு கிளம்பி வரணும்னா கொஞ்சம் லேட்டாகத்தான் ஆகும். மொழி தெரியாத பாசைக்கு போயிட்டோம்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா எதை வச்சு சொல்றீங்க? இங்க இருந்து காசி போயிட்டேன். சரி, காசி போயிட்டா தண்ணி தாகம் அதிகமாயிருச்சு, பேசுற பாசை புரியல. ஆமா, நம்ம தமிழ்ல சொன்னோம்னா தண்ணி பாட்டில், இங்கிலீஷ் சொல்லணும்னா வாட்டர் பாட்டில் சொல்லுவோம். ஆமா, அவன் பானி வாத்தல் பானி வாத்தல் 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 பானி. நம்ம ஊர்ல வத்தக்காய போட்டிருக்கோம். அதானே, அது என்ன வாத்தல்? இது என்ன வாணி வாத்தல் பானி வாத்தல் நமக்கும் புரியல அப்படின்னு. பானி வாத்தல்னா தண்ணிக்கு பேரு அர்த்தம் போடுறா இருக்குது. இங்கிலீஷ் சொல்லலாம் வாட்டர் பாட்டில்னு சொல்லலாம். கண்டிப்பா. இதை விட பிரியாணிக்கு சொன்னேன் பாரு. என்ன சொன்னேன்? சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, இவன் அண்டா பிரியாணி நல்ல. சரி, என்னடா அண்டா பிரியாணின்றானே. ஒருவேளை புதுசா இருக்குமா? நம்ம ஊர்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். ஆமா, இது என்ன புதுவிதமா அண்டா பிரியாணி நானேன்னு. சரி, இருந்து ட்ரெயின்ல போய் 10 பேத்துக்கு பார்சல் சொல்லிட்டோம். அந்த ட்ரெயின்ல கொண்டு வந்து பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா, சரியா, அதுக்குள்ள அரை முட்டை இருக்குது. அது என்னையா? அந்த முட்டைக்கு பேரு அண்டா பிரியாணியா. முட்டைக்கு பேரு அண்டா. அவன் பேசுற வாசை நமக்கு புரியல, நம்ம பேசுற வாசை அவனுக்கு புரியல. இதை விட வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு. என்ன சொன்னாரு? நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு சுத்தி பார்க்க வந்துட்டாரு. சரி, அவரு பேசுற வாசை நமக்கு புரியல, நம்ம பேசுற வாசை அவருக்கு புரியல. இங்க வந்து இடைநெட்ல இந்த கிலோமீட்டர் சேரும்ல, பாச புரியல, இடையில உடம்பு சரியில்லாம போயிருச்சு. யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு இல்லையா, வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவில இருந்து வந்தவருக்கு சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி இருக்காரு. அவருக்கு தமிழ் தெரியாது. சரி, நமக்கு இங்கிலீஷ் அவரு பேசுற வாசை நமக்கு புரியாது. ஆமா, முடியாம பெரியாசிபத்துல சேர்த்திருக்காங்க. சரியா, பெரியாசிபத்துல சேர்த்து இங்க இருந்து நம்ம ஆளு டூர் போன ஆளு கூட சுத்தி பார்க்க கூட்டிட்டு போய் பார்க்க விட்டுருக்காங்க. சரி, இவரு இங்க இருந்து போக முடியாம என்ன சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை வேண்டாங்க. அத்தா மகமா எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு இவரு பேசியிருக்காரு. ஒருத்தர் அல்லாஹ் வேண்டாரு, அல்லாஹ் எப்படியாவது காப்பாத்து ஐயா அப்படின்னு அவரு வேண்டியிருக்காரு. சரி, ஒருத்தர் கிறிஸ்துவ சாமியை வேண்டியிருக்காரு, எஸ் ஐயா எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு. சரி, இங்க இருந்து போனவர் பைபிள் புக்கை பிரிச்ச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பைபிள் புக்ல அவர் போட்டிருக்கல எஸ் ஐயா பத்தி. ஆமா, அவரு ஜெபம் பண்ற மாதிரி அவரு சொல்லி இருக்காரு. இங்க இருந்து போனவரு ஜெபம் பண்ணிட்டே பண்ணிருக்காருயா. சரி, இவரு ஜெபம் பண்ண முதல்ல ஆத்திரமா சொல்லியிருக்காரு. இவரு கியா மியா சியா, கியா மியா சியான்றாரு. அது என்னையா? என்னடா அது கியா மியா சியான்னு திரும்ப ஜெபம் பண்ணிருக்காரு. சரி, மறு திருப்பி கியா மியா சியான்னு இருக்காரு. அப்ப என்னடா வந்தவர் அவரு பேசுற வாசை இவருக்கு புரியல, இவருக்கு பேசுற வாசை அவருக்கு புரியல. கியா மியா சியான்னு சொல்லியிருக்காருல்ல, கடைசி சத்தம் சொல்லியிருக்காரு. மீண்டும் அதே சத்தம் சொல்லியிருக்காரு. சரி, கியா மியா சியா என்ன இறங்கி கியா மியா சியான்னு.
இவரு ஜவம் பண்ணிட்டு குளுக்கேஸ் ஓட்டு இருக்காங்கல்ல, மூச்சு திணறலுக்கு ஏற்படாம இவரு டீப்பை போட்டு மிதிச்சிருப்பாரு போல இருக்குது. முதல் சத்தத்துக்கான பாவி பையில டீப்பை போட்டு மிதிக்காரா, மூச்சு தாங்க முடியலான்னு இருக்காரு. அதுக்கு ஆத்திரமா கிய்யா மிய்யா சியான்னு இருக்காரு. சரி, ரெண்டாவது தடவை கிய்யா மிய்யா சியா காலெல்லாம் மிதிக்க முடியலான்னு இருக்காரு. மூணாவது தடவை தான் மூணாவது சத்தம் இதோட முடிச்சிடறான்னு சொன்னாலும் கேட்க முடியல. கிய்யா மிய்யா சியா கிய்யா மிய்யா சியான்னு சுத்தமா முடிச்சிட்டாரு. ஏன்னா பேசுற வாச புரியாமத்தேன். ஆமா, இவரங்க மேடையில் பப்புனா எடுத்து சின்ன மனுஷன் உங்கள் வீட்டு பிள்ளை திண்டுக்கலை சேர்ந்த PS வடிவேலு பப்புனா மற்ற பலவர்கள் அன்பு உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கொடுத்துக்கொண்டு புத்தி தொட்டதால புத்தி கட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன். புத்தி தொட்டதால புத்தி கட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன். அதடாரமு வந்தாரகம் வரும் கொண்டா இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி கண்டா. எடனாரமு வந்தாரகம் வரும் கொண்டா இதுவும் பத்தாதம் கொண்டாடி கண்டா. மகராசை பிச்சு கேட்டு இது பாடுடா என்ன பாட்டு என்ன பாட்டு. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சூரியன் வலிக்கு சத்தில் இருந்தது மாமி. என் கண்ணை கட்டி கண்ணுல விட்டது சாமி சாமி சாமி. சாராயத்தை ஊத்து எண்ணெய் சாப்பிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. பலே பலே பலே, அருமையான பாட்டியா. நாடக அமைப்பாளருமான பாசத்து மதிமரியாதைக்குரிய அருமையன்னார் நமது காந்தி நகர் அருகாமையுள்ள அமராவதி புதூர் மாணவன் நடத்த ரவிச்சந்திரன் அண்ணா நாவலி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். செல் நம்பர் 99 76 27 78 92 நம்பர் கூப்பிடுங்க. SK மாயா ரஸ்தா அன்புள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். சிறப்பான முறையை கொடுத்து அமைத்து கொடுக்குற அன்புள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். இப்படிக்கு தேவகோட்டை ரஸ்தா வர்த்தகர்கள் பொதுமக்கள் அன்பு நெஞ்சத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 இருந்த வணக்கம். தேவகோட்டை ரஸ்தா வர்த்தகர்கள் பொதுமக்கள் அன்பு உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். போயிட்டு பொம்பளை போய் அனுப்பி விட்டுருவோம். மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீயம்மா கலம்பேலே மணிமகோலே தாயிரத்தே பூகரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் நிலைக்க வைக்கும். உண்மை ஜெயிக்கவரே உண்மை ஜெயிக்கவரே வீட்டு மாறியம் காவல் நீதான் காட்டியம்மா. அன்பு உள்ளம் நமது சக்கரவர்த்தி 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 ஸ்டுடியோ அன்பண்ணார் அவர்களுக்கும் நமது தேவகோட்டை அருகாமை உள்ள சக்கரவர்த்தி அண்ணன் பேரு அன்புள்ள சக்கரவர்த்தி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். ஐயா போயிட்டு பொம்பளை பிள்ளைய விட்டு அனுப்பிடுங்க. ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்.